பத்திரிகை மீடியா நண்பர் எல்லாருக்கும் வணக்கம் அண்ணா சாரி பத்திரிகை மீடியா நண்பர் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பூஜை கொடூரா படத்தோட பூஜையில் உங்களை சந்திக்கல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ என்னோடய கதாபாத்திரம் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸராக நான் நிறைய நடிச்சிருக்கேன். பட் ஹெட் கான்ஸ்டபிளாக முதல் முறையாக பண்ணதில்லை, ஒரு கேரக்டர் பண்ணுறேன். இதில் ஒரு 2 ஹீரோ இந்த படத்தில். ஸோ எதிர்நாயகனாக வந்து இலியாஸ் பண்ணுறாரு, சம்பத் சார், தீனானே, ஜானகி அம்மா. ஸோ நிறைய நட்சத்திரங்கள் சேர்ந்து நடிக்கிறாங்க. டேரக்டர் பற்றி சொல்லணும், டேரக்டர் நானும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷங்கள் நல்ல நண்பர்கள். ரொம்ப நாள் போராட்டம் டேரக்டருக்கு சார்லஸ் அவருக்கு இந்த படம் பண்ணணும்னு சொல்லி ப்ரொடியூசரை தேடி கதை என்கிட்ட அப்பயே சொல்லிட்டாங்க. ஏன்னா அவர் இயக்குனருக்கு முன்னாடி ஒரு நல்ல ஆக்டர். ஆக்சுவலாக நானும் அவர் ஒரு படம் பாண்டிச்சேரி ஒரு சாங்கில் தான் மீட் பண்ணோம் ஒரு 5 வருஷம் முன்னாடி. அப்படி தான் அந்த கதையை என்கிட்ட சொன்னார். ஆக்சுவலாக நம்ம படம் பண்ணுறோன்னு சொன்னால் நீங்கள் டைரக்ட் பண்ண போகிறீங்களான்னு. ஸோ அதுலேருந்து நல்லா ஃபாலோஅப்பில் இருந்தார். ஸோ நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கதை. அதிகமாக இந்த மாதிரி கதைகள்லாம் கொரியன் படம், ஈரானியன், இந்த மாதிரி யூஎஸ் பேஸ்டான ஒரு ஹாலிவுட் படங்கள்லாம் இது மாதிரி கதைகள் ஏற்கப்பட்டிருக்கு. ஸோ இங்கே ஒரு புதுசாக ஒரு முயற்சியாக வந்து ஒரு விஷயம் டைரக்டர் பண்ணுறாரு. இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி நல்ல நாள், பிரதோஷ நாள், வருஷப்பருப்பு. ஸோ எல்லா நியூ இயரும் தமிழ் மக்களுக்கும் சிறப்பாக அமையட்டும். ஸோ நல்ல கதைகள் என்றைக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, மீடியாவை என்றைக்கும் எனக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்கீங்க. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். வாய்ப்புள்ளது நன்றி. தேங்க்யூ ஸோ மச். எனக்கு டவுட், நிஜமாக லீக்காக இருக்கா? இல்லை கேட்குறேன் ஆயிருக்கா? ஓகே, நானும் பார்க்கல. இல்லை ஜனங்க லீக்கில் என்ன தெரியுமா, டிவிக்கு நம்மளே சினிமாலேருந்து அந்த துரோகத்தை பண்ணக்கூடாது. நிறைய பேர் சொல்கிறாங்க, பெப்சிலேருந்து சொன்னாங்க, அமீர் சார் சொன்னாங்க, நிறைய பேர் சொன்னாங்க இப்போ படத்தை பார்த்தாங்கன்னு. ஏன்னா விஜய் சாராக இருந்தாலும் சரி, பெரிய சின்ன நடிகராக யாராக இருந்தாலுமே கிட்டத்தட்ட ஒரு 400 கோடி 500 கோடி போட்டு பண்ணுறோம். நம்ம ஒரு 2 கோடி 3 கோடியில் படம் பண்ணுறோம். ரொம்ப எக்ஸ்பெக்டடான படம் இது. என்னென்னா விஜய் சாரே வந்து பண்ணிட்டேன், அவரே வந்து வலுக்கட்டாயமாக ஒரு மாஸ்காக பண்ணுறேன்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் சத்தியமாக கிடையாது. ஒரு படம் லீக் ஆகுதுன்னா ஒன்று எடிட்டர் சைட்லேருந்து மூவ் ஆகணும், இல்லை ப்ரொடக்ஷன்லேருந்து மூவ் ஆகணும். அவங்களே இப்படி ஒரு நல்ல படத்தை பண்ணிவிட்டு, என்றைக்குமே ஒரு விஷயம் இருக்குல்ல, கையை க்ளோஸ் பண்ணி வச்சு என்ன வரப்போகுதுன்னு ஒரு மாதம் இருக்கும் படத்தில். அதுக்காக தான் எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க. ஸோ டிவிக்கு இந்த எலெக்ஷனில் என்ன நடக்க போகுது, விஜய் சார் என்ன அடுத்த கட்டத்தில் என்ன நடக்க போகிறாரு, யாராவது பார்ட்டியோட ஜாயின் பண்ண போகிறாங்களா, அந்த எலெக்ஷன் ஜெயிக்க போதா, அந்த கியூரியாசிட்டி இருக்கும்போது அவர் இந்த படத்தை லீக் பண்ண அவசியமே கிடையாது. இந்த படத்தோட விஷயங்கள் கேவிஎன் ப்ரொடக்ஷன் லீக் பண்ணிவிட்டு அந்த நஷ்டத்தை அவர் ஏற்படுத்தி அதுக்கப்புறம் ஒரு விஷயம் பண்ணணும்னு அவர் சினிமாவில் வந்து ரொம்ப கட்டுப்பாடாக ஒரு நல்ல ஒரு நடிகர். கரெக்ட் டைமுக்கு வராரு, கரெக்டாக நடிச்சுட்டு அவர் பாட்டு வேலையை பார்த்துட்டு அந்த விஷயத்தை விஜய் சார் பண்ணுவாரான்னு எனக்கு பெரிய நம்பிக்கை கண்டிப்பாக கிடையாது. இதை சம்மந்தப்பட்ட யாரோ பண்ணியிருக்காங்க, அது பண்ணால் துரோகம் தான் கண்டிப்பாக. அது யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படணும். அது கிட்டத்தட்ட ப்ரெஸ் மீட்டில் யாரோ கண்டுபிடிச்சிட்டேன், கிட்டத்தட்ட நெருங்கிட்டேன், கண்டிப்பாக தண்டிக்கப்படுவான்னு சொல்லியிருக்காங்க. 100% அதோட விஷயம் பண்ணணும். சின்ன படமாக பெரிய படம் இல்லை. இதை ஜனநாயகத்துக்கு விட்டுட்டாங்கன்னா அடுத்த எல்லா படத்தும் நடக்கும் கண்டிப்பாக. 100% இது தவிர்க்கப்படணும். கண்டிப்பாக அது கண்டுபிடிச்சும் நம்பிக்கை கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக வரணும். யார் மூலமாக மாற்றம் இல்லை, இவ்வளோ நாள் ஒரு கட்சியும் ஒரு விஷயம் பண்ணுறாங்க. மாற்றம் வந்துச்சான்றது நான் மட்டும் சொல்ல முடியாது. மாற்றம் வராதனால தான் நீங்கள் மாற்றம் வருமா என்று கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக விஜய் சார் மூலமாக ஒரு விஷயம் நடக்கணுன்றது நம்மளும் எதிர்பார்க்கலாம். என்னோட ஓட்டு நிச்சயமாக டிவிக்கே தான். ஏன்னா நான் எல்லாருக்குமே ஓட்டு போட்டிருக்கேன், எல்லாருமே ஒரு விஷயம் பண்ணுறாங்க. ஆனால் பெரும்பாலும் அவர் நிறைய விஷயங்கள் இப்போ ஏஐ விஷயமாக நிறைய விஷயங்கள் இளைஞருக்கு பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்கும் ஒரு சான்ஸ், வாய்ப்பு கொடுக்கணும். ஆனால் விஜயகாந்த் சார் சொன்ன மாதிரி தான், வாய்ப்பு கொடுக்கும்போது தான் அந்த விஷயம் நடக்குமோ நடக்காதுன்னு தெரியும். கன்ஃபார்ம் இந்த வாட்டி வந்து பெரிய மாற்றங்கள் நடக்கலாம். அவர் மூலமாக ஒரு பெரிய ஒரு திருப்புமுனை கண்டிப்பாக இருக்குன்ற. ஏன்னா அந்த கூட்டத்தில் உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் சொல்கிறாங்க கூட்டம் ஓட்டாக மாறாதுன்னு. அதெல்லாம் கிடையாது. கூட்டம் கண்டிப்பாக ஓட்டாக மாறும். சும்மா வந்து விஜய் சார் ஸ்க்ரீனில் பார்த்தவங்க வந்து டாட்டா காட்டணும் அவசியமே கிடையாது. ஒரு மாற்றம் ஏற்படணும், ஒரு விஷயம் நடக்கும்ன்றது எலெக்ஷனில் திருப்புமுனை நடக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக பார்ப்போம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஷக்கீலா. இன்றைக்கி வந்து நம்ம கொடூரான்ற படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் லான்ச் வந்திருக்கோம். இருங்க நானே கூப்பிடுவேன். இப்போ இவர் வந்து டைரக்டர் சார்லஸ் ஆனந்த் சார். ஏங்க நீங்கள் பேசுகிறீங்களா நான் பேசுகிறேன்? அதாவது ஸோ சார் வந்து என்னை ஒரு 2 மந்த்ஸாக காண்டாக்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்புறம் எனக்கு சார் நீங்கள் வந்து சப்ஜெக்ட் எனக்கு கொஞ்சம் நேரில் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். உண்மையிலேயே கொடூரான்றதுக்கு ஏத்தமான பேர் தான். அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் பயங்கர கொடூரமாக இருந்தது. ஆனால் நான் அதில் பண்ணுறது ரொம்ப மென்மையான கேரக்டரு. அப்புறம் எனக்கு வந்து இப்போ இங்கே ஒரு மலையாளி ஆக்டரு சார், இங்கே வாங்க.
இவர் தான் வந்து அந்த கொடூரனா அந்த இதில் இருக்கார். வாங்க பக்கத்தில் வாங்க சார். இவர் பார்க்க இப்படி இருக்கிறாரு சார். நடிப்பு அரக்கன்னா இவரை தான் சொல்லணும். அந்த மற்ற ஒருத்தரை சொல்கிறாதீங்க, வேணாம். இவர் உண்மையிலே நடிப்பு அரக்கன். இப்போ இவருக்கு ஏற்ற ஜோடி வந்து இங்கே வாங்க. இவங்க வந்து நடிப்பு அரக்கி. இவங்க வந்து ஆந்திராவில் வந்திருக்காங்க. இவங்களுக்கு 4 வயசு ஆகுது. யசஸ்வினி பேர். வாங்க. இவங்கள வந்து இவங்க கூட நான் இப்போ ஒரு படம் பண்ணேங்க. அவங்க அவ்வளோ நல்லா நடித்தாங்க. டைரக்டர் சார் சொல்லும்போது, சார் இந்த பாப்பாவை பாருங்கன்னு பார்த்த உடனே ஓகே ஆச்சு. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம். தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு தெலுங்குலேருந்து ஒரு பாப்பா நம்மளால் இங்கே வந்து நடிக்குது. அதுவும் சூப்பர் கேரக்டரு. அண்ட் ரொம்ப நல்ல கதை, ரொம்ப நல்ல படம். என்னென்னா படம் எடுக்கிறது முன்னாடி படம் பண்ணுறோம்னா, ஏன்னா ஆஸ் அன் ஆக்டராக எனக்கு வந்து கேரக்டர் சொல்லும்போது அந்த சீன்ஸோட விஷன் நான் பார்த்தேன். அண்ட் வெரி ஹாப்பி. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நான் பிரஜனோட திருப்பி ஒர்க் பண்ண போகிறேன். அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் டீம். அண்ட் உங்கள் சப்போர்ட் எப்போவுமே இருந்திருக்கு, இப்படியே இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ வெரி மச். லவ் யூ ஆல். நான் புகழ ஃபோன் பண்ணி திட்டினேன். என்னடா பண்ணிகிட்டு இருக்கீங்க, எதுக்கு வந்து அவரெல்லாம் வந்து நம்ம இதில் சேர்த்தீங்கன்னு கேட்டேன். விஜய் டிவி பண்ணுற வேலை மேம் அப்படின்னாங்க. அம்மா அப்படின்னு சொன்னால் என்னத்தை இஷ்யூ சொல்கிறீங்க? அவங்கவுங்க பெரிய ஆள் ஆகிறதுக்கு அவங்க இப்போ நான் வந்து பாப்பாவுக்கு நான் பேசலையா, அவருக்கு பேச ஆள் இல்லைன்னு அவரே பேசிக்கிட்டு இருக்காரு. பட் தப்பு இல்லைங்க, அவர் வளரணும்னு நினைக்கிறாரு. கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலான்னா அது வரைக்கும் நம்ம யாருமே பொறுமையாகவும் இருக்க மாட்டேங்கிறோம், அவ்வளோதான். அதில் இல்லைங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி ஸ்கிரிப்ட் எல்லாம் கிடையாதுங்க. நீங்கள் நிறைய விஷயம் நீங்கள் பிக் பாஸ் ஸ்கிரிப்டுன்றீங்க, குக் வித் கோமாளி ஸ்கிரிப்டுன்றீங்க. சாரிங்க, கோச்சிக்காதீங்க. அப்படிலாம் கிடையாது. அங்கே அதுவே நடந்துடும். ஸ்கிரிப்ட் எல்லாம் கிடையாது. விஜய் டிவி ஜென்யூனாக ஒர்க் பண்ணுது. அதனால நம்ம எதுவுமே ஸ்கிரிப்ட் எல்லாம் சொல்ல முடியாது. இஷ்டம் தான் பார்ப்பாங்க, போர் அடிச்சா பார்க்க மாட்டாங்க, அவ்வளோதான். ஓகே, தேங்க்யூ. பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்குமே என்னோட பணிவான வணக்கம். 2 days பிஃபோர் ஃபைட் மாஸ்டர் ஸ்பீட் மோகன் சார் வந்து கால் பண்ணியிருந்தாப்புல. ஒரு நண்பர் ஒருத்தர் படம் பண்ணுறாரு சார்லஸ்ன்னு, நீங்கள் அந்த படத்தோட பூஜைக்கு வரணும், நாளன்னைக்கு பூஜை அப்படின்னாரு. சரிங்க மாஸ்டர், வரேன் மாஸ்டர் அப்படின்னா. அப்புறம் சார்லஸ்கார்ட்டையும் ஒரு வார்த்தை பேசுங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஃபோனை கொடுத்தாரு. அவரும் வந்து, சார் நீங்கள் பட பூஜைக்கு அவசியம் வரணும் சார் அப்படின்னாங்க. சரி சார், அவசியம் வரேன் சார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி காலைல ஃபோன் பண்ணி, சார் கிளம்பிட்டீங்களா சார் அப்படின்னாரு. ஆமாம் சார் கிளம்பிட்டேன் சார் அப்படின்னேன். இங்கே வந்து பார்த்தா என்னுடைய ஃபோட்டோ போட்டு ஹோர்டிங்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. என்னடா நம்ம மட்டும் ஒன்றும் சொல்லவே இல்லை, அவங்க பாட்டு ஹோர்டிங்ஸ்லாம் வச்சுருக்காங்களே அப்படின்னு நினச்சேன். அப்புறம் என்னை தனியாக கூட்டின்னு போயிட்டு ஒரு 5 நிமிஷத்தில் இந்த படத்துடைய ஒரு லைனை சொல்லி என் கேரக்டரை சொல்லி, இதான் சார் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னு ஒரு சர்ப்ரைஸாக, அதாவது வேடிக்கை பார்க்க வந்தவனை கூப்பிட்டு நடிக்க வச்ச மாதிரி இந்த படத்தோடைய பூஜைக்கு கெஸ்ட்டாக கூப்பிட்டு என்னையும் வந்து ஒரு நடிகனாக இந்த படத்தில் வந்து ஒரு கேரக்டராக நடிக்க வைக்க போகிறாங்க. ஒரு அற்புதமான ஒரு கேரக்டர் சொன்னார். ஒரு 5 நிமிஷத்தில் வந்து அந்த கேரக்டர் சொல்லும்போதே எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கேரக்டர். நான் தான் அவர்கிட்ட கேட்டேன், சார் இந்த கெட்டப்பில் இருக்கணும், எப்படி சார் பண்ண போகிறீங்க அப்படின்னு. நீங்கள் நடிக்கும் போது அதை தெரிஞ்சுப்பீங்க சார் அப்படின்னாரு. நானும் சர்ப்ரைஸாக எக்ஸ்பெக்டேஷனோட வெயிட் பண்ணிருக்கேன். இந்த படத்தில் வந்து நம்மளும் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கேரக்டர் ரொம்ப நாள் ஆச்சு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கேரக்டர் பண்ணி. ஸோ இந்த கெட்டப்லேயே பண்ண போகிறோம் அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கொடூரா, இந்த படத்தோட டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி இந்த படத்தோட ஹீரோ கம் வில்லன் நினைக்கிறேன் மிஸ்டர் இளையா இந்த படத்தில் வந்து அறிமுகம் வராரு. அவருக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா இந்த படத்தோட போஸ்டர் பார்க்கும்போதே, இந்த டைட்டிலு அந்த போஸ்டர் பார்க்கும்போதே ஒரு கொடூரமான ஒரு வில்லன் ஆக்டராக அவர் வருவார்ன்ற நம்பிக்கை அதை பார்க்கும்போது ஏற்பட்டிருக்கு. ஃபார் த ஃபஸ்ட் டைம் வந்து பிரஜன்ட் சார் கூட நடிக்க போகிறேன் அப்படிங்கிற போது இன்னும் சந்தோஷமாக இருக்குது. நானும் பிரஜன்ட் சாரும் ரொம்ப வருஷம் நண்பர்கள். ஆனால் இணைந்து நடித்து ஆல்ரெடி ஒரு படம் நடிச்சிருக்கோம், அதை வெளியே வரல. இந்த படம் வந்து நிச்சயமாக படம் எடுக்கப்பட்டு விரைவில் ரிலீஸ் ஆகும் நான் நம்புகிறேன். ஸோ அப்படி ரிலீஸ் ஆகும்போது பிரஜன்ட் சார் கூட நடித்து நான் ரிலீஸ் ஆக போகிறேன். என்னுடைய முதல் படமாக இது அமையும். இந்த படத்தில் ஒர்க் பண்ணுற எல்லா டெக்னீஷியன்களுக்கும், இந்த படத்தில் ஒர்க் பண்ணுற நடிகர்கள் அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லி, இந்த படம் இறைவன் அருளால் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமையணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன். உங்கள் எல்லாரோட ஆதரவும் முக்கியம் தேவை. நன்றி.